ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி முன்னா கூட கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஊரு ஃபுல்லா கபாலி ஃபீவர் தான். எங்க திரும்பினீங்கனாலும் கபாலி படத்தை பத்தி தான் பேச்சு. படம் வேற பயங்கரமா இருக்காமே, எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறதுனால டிக்கெட்ஸுக்கு இன்னும் பயங்கர அமோக வரவேற்பு. நேற்று வரைக்குமே கையில் டிக்கெட் இல்லை. யாரை பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் 4 டிக்கெட் 5 டிக்கெட் போடுறாங்க. நம்மளால மட்டும் கரெக்டாக ஒரு டிக்கெட் வாங்க முடியலையே. ஸோ அந்த மாதிரி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா ரேடியோ சிட்டி ப்ளூ கார்பெட்டில் கபாலி படத்துக்கான டிக்கெட்ஸ்லாம் கிலோ கணக்கில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போல்லாம் ஜப்பான் வரைக்கும் கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கூட என் ஃப்ரெண்டு ஜப்பான்லேருந்து யசோதா இருக்காரு. வெறித்தனமான ரஜினி ஃபேனுங்க இவர். இவரை பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். கையில் ஃபுல்லாக அக்சசரிஸ் தான். அவர் தலைவர் வீட்டுக்கே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்காரு. அது போக விசிட்டிங் கார்டுலாம் வச்சிருக்காரு. தலைவர் போட்டு ஒரு விசிட்டிங் கார்டு, ஆட்டோலாம் வேற ஓட்டுறா. நீங்கள் பார்த்துப்பீங்களே ஃபேஸ்புக்கில். அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க யசோதா நம்ம கூட இருக்காரு. யசோதா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இதான் ஸ்பெஷல். இந்த தமிழ் வேற ரொம்ப நல்லா பேசுவாங்க. எங்ககிட்ட ஆங்கிலம் பேசாதீங்க, தமிழ்ல பேசுங்க அப்படிங்கிறாங்க. யசோதா சொல்லுங்க, இப்ப அடுத்ததான் உங்க பிளான் என்ன? எத்தனை தடவை கபாலி பார்க்க போறீங்க நீங்க? கபாடி இன்னைக்கு கபாடி படம் பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்தேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் மணிக்கப்பும். அதுல தப்பு இல்ல, நீங்க எங்களை விட நல்லா தான் பேசுறீங்க. இன்னைக்கு கபாலி படம் பார்ப்பீங்க. அடுத்ததான் எப்ப பார்ப்பீங்க? அடுத்ததா நெக்ஸ்ட் ஷோ எப்போ கபாலி? நூன் ஷோ. நூன் ஷோ. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு மார்னிங் ஸ்பெஷல் ஷோ. அடுத்து அபிராமி ஸ்பெஷல் ஷோ. எப்போ? அது மண்டே. 3 தடவை பாரு. 3 தடவை பாப்பீங்க. ஓகே, இது முடிச்சோன்னா இந்தியா முடிச்சோன்னா நெக்ஸ்ட் எங்க போறீங்க? மலேசியா. அங்க போய் கபாடி மலே லாங்குவேஜ் பாஷம் பாத்தீங்களா? அடுத்த மலேசியா, அங்க போய் கபாலியா மலையில பார்க்க போறாங்களாம். சோ அது மட்டும் கிடையாது, நீங்க யசோதா வந்து தலைவரோட டைலாக்ஸ் பேசிலாம் நீங்க கேட்டது இல்லையே, அதை நீங்க கேட்கணும். எல்லா படமும் ஃபர்ஸ்ட் நீங்க தலைவரோட என்ன படம் பாத்தீங்க? முத்து பாத்தீங்க. அது என்ன ஃபேனா நீங்க? பாஷா. ஓகே, இது வரைக்கும் எத்தனை படம் பாத்திருப்பீங்க? 100 படமா? ஓகே, ஜப்பான்ல இவங்க வீட்ல மட்டும் எப்பவுமே தலைவர் படம் தான் ஓட்டு போடுறது. லாஸ்ட் படம் என்ன பாத்தீங்க? லிங்கா படம். சோ நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு டைலாக், தலைவரோட டைலாக் ஏதாவது பேசி காட்டுங்க. பாஷா தயாரு. பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அடுத்து கபாடி. தமிழ் பதங்கரிங்க மறுவாசிக்கிட்டு மீசியா முறுக்கிட்டு லுங்கியா கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏய் கபாடி அப்படி சொன்னானே குறிஞ்சி சொன்னங்க யஜமா. அப்படி வந்தா மித்தாலே அந்த மாதிரி கபாடி நினைச்சியாதா? கபாடிதா, இருப்புதா. எப்படி வேகுதா? இப்போ எப்படி உங்களுக்கு தமிழ் இவ்வளவு நல்லா பேச வருது? ரஜினி சார் பேச வேண்டும், அதனால தமிழ் படித்து கொண்டிருக்கேன். அதனால தமிழ் படிச்சீங்களா? சரி, தலைவர் எப்போ பாத்தீங்க நீங்க? தமிழ் 2 years ago I met. எங்க? போய்ஸ் கார்டன். வீட்டுக்கே போயிட்டீங்க? ரஜினி என்ன சொன்னாரு உங்க பாட்டு? ஜப்பான் கல்ச்சர் and ஜப்பான் ரசிகர்கள் ப்ளீஸ் டாக். சரி, இப்போ எங்க ஜப்பான்ல ரசிகர் மன்றம் வச்சிருக்கீங்களா நீங்க? ஃபேன் கிளப்பா? ஜப்பான் ரஜினி ரசிகர் மன்றம் மெம்பர் 500 பேர். அப்படியே? யார் தலைவர்? யசோதா தான் ஜப்பான் ரசிகர் மன்ற தலைவராம்பா. ஜப்பான்ல இருந்தே வந்துருக்காரு. மொத்தம் ஒரு வேலையே தலைவர் படம் பாக்குறது மட்டும்தான். எந்த அளவுக்கு ஃபீவர் இருக்குன்னு பாருங்க. தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி வித் மீ முன்னா. இது 91.1 கடா.